Hi, hello everyone. Welcome to my channel. Welcome to another vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் என்னடா இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டு இந்த ஆளையை காணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தேன். அதே மாதிரி டைமும் எனக்கு கிடைக்கல எங்கேயும் வெளியே போகிறதுக்கு. வெளியே போனேன், பட் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட காரில் போனதால் vlog பண்ண முடியல. இன்னைக்கு எங்கே போயின்கிற சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து பிஸ்லே காட்டுன்னு ஒரு இடம். ஸோ இட்ஸ் ஹில் ஸ்டேஷன். பெங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 280 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் பாதி தூரம்ன்றது இல்லை, ஒரு 25% வந்துட்டேன். நீ ஒருத்த மட்டும் போயின்கிறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, என் கூட இன்னும் சில பேர் போய் வந்துங்கிறாங்க. ஒன்று வந்து தியான், இன்னொன்று வந்து குஷால். ஐ மீன் தியான் குஷாலப்பா. அப்புறம் இன்னொருத்த வந்து கரண். ஸோ கரண் வந்து தியானோடைய ஃப்ரெண்டு, அப்படியே எனக்கும் ஃப்ரெண்டு. ரோடு பயங்கரமா இருக்கு. ஸ்ட்ரெச் பண்ணுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டா லிமிட்டர் அடிச்சிருக்கு. 137க்கு லிமிட்டர் அடிச்சிருக்கு. இல்லைன்னா இன்னும் ஆறாம போலாம். இட்ஸ் ஓகே. God has limited for 137 means we'll do that. ஐ திங்க் நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். லைன் அப் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து ட்ரையாம் ஸ்கிராம்ப்ளரு, இன்னொன்று வந்து அப்ரிலியா RS 457. இன்னைக்கோட லைன் அப் அதுதான். அண்ணன் எங்க இப்படியே சைட்ல வந்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரே சைட்ல. கேமரா ஆங்கிள்லாம் இது புது புது செட்டப் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் வந்து கொஞ்சம் கீழே வச்சிருக்கிறதால எப்படி இருக்குன்னு தெரில. மைக் ஆடியோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கன்றாவியா தான் வந்துன்னு இருக்கும். அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மைக்கை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அப்புறம் அப்கிரேட் பண்றதா இருந்தா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படின்னாலும் நிப்பாட்டுவோம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் இங்கேருந்து. துருவக்காரா அந்த ஃபுல் வெஜிடேரியன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர்ஸ் போனா வைஷாலின்னு ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. கண்டிப்பா இந்த பக்கம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். சரி, முன்னாடி அப்படியே போய்க்கினே கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் அங்கே விளாக் பண்ணுவேன், அதை பாருங்க. ஸோ இன்னைக்கு சாப்பாடு இதுதான்: இட்லி, வடை, சாம்பார். ஹாய் தியான். இவன் ஃபீல் பண்ணிக்கிறான். ஃபீல் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத. ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தியான் வந்து
அவனோட வண்டியில அந்த ஃபாக் லைட்ஸ் போட்டிருக்கான். அந்த ஃபாக் லைட்ஸ் வந்து லூஸ் ஆயிடுக்குது. அதனால பெட்ரோல் பம்ப்ல அதை அதை அந்த நட்டை டைட் பண்ணியிருக்கிறான். நானும் கரனும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். He told us to just cruise and move forward. I'll just catch up. ஸோ அவன் வந்து ட்ரையம்ப் ஸ்பீடு வச்சுருக்கிறான். தியான் வந்து RS 457 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போதைக்கு நல்லா க்ரூஸ் பண்ணிக்கிறோம். கிளைமேட் பயங்கரமா இருக்குது. அல்டிமேட் கிளைமேட், வேற லெவல்ல இருக்குது கிளைமேட் இன்னைக்கு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8:20. அவன் நடு ரோட்ல போட்டு இந்த மாதிரி தற்குறி வேலைகள்ல செய்யாதீங்கன்றது. இந்த இடத்துல சைட்ல போறதை விட்டு அந்த பேரிகேட் இருக்கு, அங்கேயே சைட்ல போட்டு வச்சுக்கலாம். ரைடு அல்டிமேட்டா போயின்னுக்குது. சாப்பாடுலாம் பயங்கரமா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு தூக்க களமாவே இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நெல்மங்களா தேவனஹல், நெல்மங்களா டோல்கேட்டா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலான்னு. அந்த இடத்துல என்னது எம்பயர் ஹோட்டல் இருக்கு. இப்போ நாங்கள் போய்கிறது வந்து ஹசான் ஹைவே. ஹசான் ஹைவேலேருந்து இப்போ கிட்ட சக்லேஷ்புரா கிட்ட போயின்கிறோம். கிளைமேட் மட்டும் செம்மையாக இருக்குது. மான்சூன் வேறு ஸ்டார்ட்டு. ஸோ இந்த ட்ரிப் எதுக்குன்னா மான்சூன் ரைடுக்கு ஒன்று போயின்கிறோம். ஸோ அந்த ரைடுக்காக ப்ரிப்பரேஷன் தான் இது. ஸோ வண்டியெலாம் எப்படி இருக்குது, கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் டைப்புக்கு அடாப்ட் ஆகணும் இல்லைங்களா. அதனால we are just going on it. Let's see. இந்த ரைடு எப்படி நல்லா போகுதுன்னு, எப்படி போதோ அதை பொறுத்து தான் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகிற ட்ரிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். கடவுள் புளியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு வண்டியை முன்னாடி தள்ளுவோம். இப்போல்லாம் நிறைய பேர் மான்சூன் கிளைமேட்டுக்கு ரைடுக்கு போவாங்க. அந்த ரைடு தான் அல்டிமேட். பிகாஸ் இஃப் யூ ஆர் இன் பெங்களூர் ஆர் இன் கர்நாடகா, மான்சூன் சீசன்ல கர்நாடகாவை பார்க்கறதே ஒரு தனி அழகு. நிஜமா நான் சொல்றேன். நீங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்க போறதை விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காட் செக்ஷன்ஸ்னா கர்நாடகால தான் இருக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் நெவர் ரிக்ரெட் கம்மிங். அப்படியே அழகா க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வியூஸை பாருங்க. வியூஸ் வியூஸ் வியூஸ். ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல், அல்டிமேட் ஸ்கை. ஓகே, முன்னாடி ஸ்டாப் பண்ற இடத்துல கண்டினியூ பண்றேன். இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நான் வாயை மூடிக்கொண்டு ஓட்டுகளாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் தமிழ் கன்றாவே தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலையும் சொல்றது தான், புதுசா ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. வண்டியில எதனா நோட்டீஸ் பண்ணீங்களோ? பிகாஸ் எக்ஸாஸ்ட் கழட்டிட்டேன். எனக்கே இரிட்டேஷன் ஆயிடுச்சு அந்த சவுண்டு. அதனால எக்ஸாஸ்ட் கழட்டிட்டேன். சிங்கிள் சிலிண்டருக்கு எக்ஸாஸ்ட் போடுறது இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் வெரி லேட். அதனால அதை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ஸ்டாக்ல போயின்கிறேன். பரவாயில்லப்பா, நல்ல மைலேஜ் தருது. நல்லா 190 தான் க்ரூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கே 35 தருது. பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ இந்த ட்ரிப் முடியும் போது நான் எவ்வளோ பெட்ரோலுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, with that being said, I'll just continue once I am somewhere stranded இருப்பாரு. எங்கன்னா நிற்கும் போது கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கோட லைனப் இது தான். நம்மளோட வண்டி அண்ட் தியானோட வண்டி அண்ட்
கரனோட வண்டி. நம்ம கிரண் அண்ணான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஓகேவாங்க. அவங்களால தான் இந்த ஹோட்டல் தெரியும். எப்போ வந்தாலும் இந்த பக்கம் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போகிறது, அதுதான் பழக்கம். இவ்வளோ தூரம் எல்லாம் நல்லபடியாக போயின்னுக்குது. நம்ம எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ரேஞ்சு 33 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கடவுளே, where did it all go wrong? ரேஞ்ச் இவ்வளோ கீழே எப்படி வந்துச்சுன்னு தெரில, விடுங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். முன்னாடி போயிட்டானுங்களா இல்லை பின்னாடி இருக்கிறானுங்களா? பின்னாடி தான் இருக்கானுங்க. ஓகே, நம்ம அப்படியே க்ரோஸ் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் அவனுங்க வருவானுங்க, கேட்சப் பண்ணுவோம். இங்கேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் ஹாசான். அங்கேருந்து நம்ம ஐ திங்க் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற ரோட்டில் கண்டினியூ பண்ணோம், காட் செக்ஷன்ஸ். நம்ம இப்போ ரெயின் ஜாக்கெட்ஸ் தான் போட்டோம், ஏன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா இப்போ ஒன்றுமே காணும். வரானுங்க. நான் இப்போதைக்கு 6th கியர்லேயே தான் ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபியூல் சேவ் ஆகும். ஏன் பாருங்க, 3 Z900. ஹாய் ரைடர்ஸ். ஃபுல் எக்ஸாஸ்ட், செம்மையாகுது சவுண்ட். இன்லைன் 4னா இன்லைன் 4 தாங்க. ஆக்ரோபோ வச்சு போட்டிருக்கான் ஒருத்தன், இன்னொருத்தன் எஸ்சின்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி ஒன்று இருக்கு. A bit harder, yeah. Z Ninja வேற லெவல் இல்ல. சும்மாவே பறக்குறாடுகளே. நம்மளெல்லாம் அவனுங்க கூட டக்கர்லாம் தர முடியாது. நம்மளது 137லேயே லிமிட்டரு. அவனுங்களெல்லாம் ஆறாம 200 போயிடும். நைஸ் பைக்.
ரொம்ப டிராஃபிக். வேற லெவல்ல அடிச்சுங்கிறானுங்க. இவனுக்கு பின்னாடி போனா எல்லா கல்லும் நம்ம மேல தான் அடிப்போம். ஓகே, அவனுங்களுக்கு பை சொல்லிட்டு நம்ம போவோம் நம்ம வேலையை பார்க்க. மழை வேற வருது. மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேறு ஒன்றுமே விசிபிலிட்டியே இல்லை சுத்தமாக. அண்ட் மோர் ஓவர் என் வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆகிட்டு. அந்த பின்லாக்கு சரியாக ஒர்க் ஆகல போகுது. அது உள்ளெல்லாம் தண்ணி போய் இட் ஹஸ் ஃபாக். என்ன பண்ணுறது, நானும் அப்பப்போ கையை எடுத்து எடுத்து வைப் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு விசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போகும்போது ஐ திங்க் ஐ ஷுட் அப்கிரேட் த வைசர். நெக்ஸ்ட் ரைடு நம்ம எல்லோரும் இப்போது க்ரூசிங் ஸ்பீடில் தான் போயிருக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் வி ஆர் ஜஸ்ட் கிவிங் 20 or 10 meters of gap when we are following each other. இந்த இடத்துல வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது. ரெண்டு பக்கமும் காடு, அழகாக இருக்கு பாருங்க. வேற லெவல். இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபார்ம் செக்ஷன்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ரெண்டுமே வேறு லெவல் அல்டிமேட்லி. அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் லைட்டாக சாரல் அடிச்சு நீக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு மாண்டாஷ் ஒன்று போட்டுடுறேன். ஒரு சாங் போட்டு அப்புறம் ஓட்டலாம். பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரோடு செம்மையாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் த பிளேசஸ் இஸ் வெரி மச் க்ரீன் அண்ட் ஸோ பிரைட். மலை ஒரு பக்கம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் இன் மான்சூன் சீசன்ஸ். ரோட்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் த சீனிக் ரூட்ஸ், இதெல்லாமே சீனிக் ரூட்ஸ். நாங்கள் போகிறது எல்லாமே வியூ அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள். யூ வில் ஃபீல் இட் இன்ச் பை இன்ச். நீங்கள் ஒரு ஒரு இன்ச் நவரும் போது யூ வில் ஹாவ் அ நியூ மெமரி. இந்த ரோட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் நவ். பார்க்கலாம் முன்னாடி போக போக எப்படி இருக்க போகுது ரோட்ஸு. இந்த இடத்துல செம்ம ஆஃப் ரோடு வேற லெவலில் இருக்கு. வியூ பாருங்களேன், ரெண்டு பக்கமும் வேற லெவல் வியூ. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சு, இப்போதான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிருக்கு. மான்சூன்னா கர்நாடகா தான் பெஸ்ட்டு. நீங்கள் என்னன்னா சொல்லுங்கள், கர்நாடகா தான் பெஸ்ட் ஃபார் மான்சூன் ரைட்ஸ். வேற லெவலில் இருக்குது. ரோடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இம்மா நேரம் பார்த்தீங்கல்ல, அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ரோடு.
இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வண்டி வச்சுருக்கேன், ஆறாமல் போயிடலாம். Waiting for your storm to settle as I look toward the sea. Dust in your eyes like the water as the tide it consumes me. You would never save me if my walls came down. That is underwater, you would let me drown. Watching as I suffocate. Darling, pull the trigger, honey, steal my crown. Choke me till I black out, put your hands around. Cut out my heart, I'm guilty. She said, worship me. I control the air you breathe. Worship me. My forgiveness set you free. Worship me. I control the air you breathe. Worship me. My forgiveness sets you free. இல்லைடா. ಏಯ್ ಚಿಂದಿ ಜಾಗ ಗುರು, ಏನು ರೂಟು ಅಲ್ವಾ? ಒಳ್ಳೆ ಜಾಗ ಪಾರ್ಕಿಂಗ್. வேற லெவலில் இருக்குது வியூ. பா ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಹಿಂಗಿರಲ್ಲ ಮಗ, ಇದೆ ಹಿಂಗಿದೆ. நம்ம வந்து இப்போது பெட்டத பைரவேஸ்வரான்னு ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் ஆல்மோஸ்ட் கன்னடா மூவிஸில் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கலாம். சில மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த டெம்பிளில். ஆனால் இந்த இடத்துல இருந்து வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட் வியூ. இந்த இடத்துக்கு வரவங்க கண்டிப்பாக யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ். தேங்க்ஸ். அவனுங்க அங்கே வீடியோ எடுக்கிறானுங்க, நம்ம இந்த பக்கம் எடுக்கலாம். வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஃபுல் காட் செக்ஷன்ஸ், ஃபுல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணுன்னா மான்சூன் சீசன் இஸ் த பெஸ்ட். ஓகே, கோயிலுக்கு போவோம். ஆனால் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குது. What can we do? It's a weekend. Weekdays வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குது, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பார்க்கறதுக்கு ஒன்றும் லைக் ஃபுல் க்ரௌடட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் டெம்பிள் ஓப்பனில் இருக்காது. ஸோ no point of going inside. So ಬೆಟ್ಟದ ಭೈರವೇಶ್ವರ ಟೆಂಪಲ್ வந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். Set you free.
forest with your kin. You would never save me if my walls came down. Head is underwater, you would let me drown. Watching as I suffocate. Darling, pull the trigger, honey, steal my crown. Choke me till I black out, put your hands around. Cut out my heart, I'm guilty. Worship me, worship me. I control the air you breathe. Worship me, worship me. My forgiveness sets you free. Worship me, worship me. I control the air you breathe. Worship me, worship me. My forgiveness sets you free. இந்த இடத்துலலாம் பயங்கர மழைங்க, செம்ம மழை அடிக்குது, வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் எனக்கு ரோடும் தெரிய மாட்டேங்குது, வைசர் ஃபுல்லாக வெறும் தண்ணியாக இருக்குது, ஹெல்மெட் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. ஒன்றுமே தெரில எனக்கு, பிளைண்டாக ஓட்டின்னுக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து பிஸ்லே காட் ஸ்டார்ட்டு. வாய்ஸ் எவ்வளோ கேட்குதுன்னு தெரில. நான் மைக்கை வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. Yeah. We are heroes tonight.
பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஃபுல் ஃபாகு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மழை வேறு வருது, செம்மையாக இருக்குது. ரோட்டில் முன்னாடி எது வருதுன்னு எதுவுமே தெரில. Town to town, from London to Taiwan, I've been all around the globe trying to protect your soul. இந்த இடத்துலலாம் பயங்கர டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். பிகாஸ் நைட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2:30 3 o'clock ஆகிடுக்குது. பட் ஆனால் பார்த்தா 6 o'clock ஆன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஒரு பக்கம் ஃபாக் வேறு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இல்லை ஸோ இது வந்து வியூ பாயிண்ட்டு, பிஸ்லே காட்டோட வியூ பாயிண்ட். இந்த இடத்துலேருந்து நின்று பார்த்தா மொத்த வேல்யூம் தெரியும்னாங்க. பட் இப்போ தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஃபுல்லாக ஃபாக் ஆகிது. உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. மழையும் ஒரு பக்கம் பெஞ்சுங்குது, ஃபாக் ஃபுல் ஃபாக். அந்த மாதிரி இருக்குது. பட் ரைடு இஸ் கிரேசி, அல்டிமேட் ரைடு, வேறு லெவல். பாருங்க, ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக ஃபாக், நல்லா வெள்ளையாக தெரியுது. கீழே 2 ரிவர் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கலான்னா எங்கே பார்க்கறது, ஃபாகு கவர் இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதை என்ன பார்த்துக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. தியான் எப்படா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மகா இல்லைடோ. ஹெல்மெட் பிச்சா மழை ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிடுது, அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பட் ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. இட்ஸ் லைக் சூசைட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வியூ எதுவும் தெரியல. உங்களுக்கு வியூ தெரிஞ்சால் பார்த்துட்டு போங்க. இட்ஸ் அ குட் பிளேஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது, ரிவர் பிரிட்ஜு. ஸோ அந்த இடத்துல நல்லா அந்த இடத்துல இன்னும் நல்லா வியூ இருக்கும்.
செம்ம மலை, ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் இங்கே பாருங்க இந்த மாதிரி வியூ, தண்ணி சும்மா அருவி மாதிரி பிச்சுன்னு வருது அந்த பக்கம் வேற லெவல். Invincible. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லாருக்கும். வியூஸ் எல்லாம் நம்மளுக்கு பிஸ்லேகாட் வியூ பாயிண்டில் ஒன்றுமே கிடைக்கல பார்க்குறதுக்கு. பட்டத பைரவேஸ்வரர் கோயில் பார்த்தோம். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். ஓவரால் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ரைட் வாஸ் ஃபேபுலஸ். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பயங்கர மழை வருது. என்னோடய க்ளவுஸ்லேருந்து என்னோடய ஹெல்மெட்லேருந்து மொத்தமாக நனைஞ்சிட்டுக்குது. ஐ எம் ஃபுல்லி வெட். செம்ம மழை. அண்ட் மோர் ஓவர் த ரைட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். நீங்கள் எந்த வேர்ட்ஸையும் அதுக்கு சொல்ல முடியாது. அண்ட் worth the price and worth the time. One of the best rides so far. மான்சூனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். With that being said, see you on the next video guys. Take care until then. This is your boy Ravi signing off. Peace out.